தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேச. சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல், வணக்கம் தமிழகத்துக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஒவ்வொரு டைம் ஏதாவது ஒரு வருத்தத்தோட நான் சொல்றேன்ப்பா, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன வருத்தம் சார்? சார், அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க, ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி 3 பேரும் சேர்ந்து, சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடி விதிநகரன் 4 பேருக்கு ஒரு லெட்டரையும் அனுப்பிட்டீங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டே இருந்தும் கால் வந்துச்சான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதை பத்தி போய் கேட்குறாங்க, இது மாதிரி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட பார்த்து பேச போறாங்களாமே. ரோட்ல போறவங்கலாம் குழு ஆரம்பிப்பான், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அதை போய் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. எனக்கே வருத்தமா இருக்குது அதை கேட்குறேன். நீங்க காலையில் ஆபீஸ் போறீங்களே, எங்க இறங்கி போறீங்க? ரோட்டில் தானே, கரெக்டா? ஓட்டு கேட்க போகணுன்னா எங்கே இறங்கி போகணும்? ரோட்டில் தான். ரோட்டில் போய் ஓட்டு கேட்டால் தானே வீடு வீடாக போய் ஓட்டு கேட்ட முன்னாடி அப்புறம் எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, மந்திரி ஆகிறது தான். ரோடு தான் நிர்ணயிக்குது மனுஷனை. ரோடு சரியாக இருந்தால், மேடு பள்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ரோட்டில் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரோட்டில் யார் யாரோ போவாங்க சார், வீட்டுக்காரவங்களுக்கு தான் அந்த வீட்டை பற்றி அக்கறை இருக்கும். பண்ணுற தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. யார் யாரோ போவாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தான் போவாங்க, அந்த ரோடுக்கு சொந்தக்காரர்கள் தான் போவாங்க, மனிதர்கள் தான் நடந்து போவாங்க ரோட்டில். அப்புறம் இப்படி வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள், எருமாடு போகும், மாடுகள் போகும் அப்படின்னு சொல்லி. ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னா, ரோட்டில் போகிறவங்க தான் இந்த அரசியலை நிர்ணயிக்கிறவங்க, அதிகாரத்தை கொடுக்குறவங்க, ஆட்சியில் அமர்த்துறவங்க. அப்போ யாரை சொல்கிறார் இவர் ரோட்டில் போகிறவங்கன்னு? அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, அதிமுகன்றது நாங்கள், அது எங்கள் குடும்பம், எங்கள் வீட்டை பற்றி எதுக்கு ரோட்டில் போகிறவங்கலாம் பேசணும், அவங்க இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்கன்றார். பெருந்தகை அண்ணா சொன்னார், குடும்பம் கழகம்தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம்னு. யார் வீட்டு சொத்தா சொல்லலை அண்ணா, எங்களுடைய குடும்பம் அப்படின்னா அவங்க கணக்குப்படி 2 லட்சம் தொண்டர்கள், 2.5 கோடி தொண்டர்கள். அப்போ பேரறிஞர் அண்ணா சொல்லும்பொழுது லட்சக்கணக்கான தொண்டர்கள் தானே. அப்புறம் ஏன் விடுங்கன்னு அர்த்தம்? இல்லை பட்டா கிட்டா இருந்து நான் சொல்லிவிடுங்க, நான் பேசுறது நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு இல்லை பட்டா ஏதாவது பார்த்தீங்களா? இன்னைக்கு இல்லை நான் கேட்டது கேள்விக்கு பதில். பட்டா ஏதாவது இருக்காண்ணா? யாருமே இல்லையாது அண்ணா திமுகன்னு பட்டா இருந்தால் அப்புறம் நான் பேச வேண்டியது இல்லை. அவர் தான் பட்டாவை பிடிங்கிட்டாரு. என்ன பட்டா? நீக்கிட்டான்னு பிடிங்கிட்டாரு, உங்களை நீக்கிட்டாங்க. பட்டா இருக்கான்னு கேட்டார், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்க அண்ணா திமுக. கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர், சரி எங்களூர் புகழேந்தி, சரி தமிழ்நாட்டு புகழேந்தி வச்சிங்க, 3 பேரும் கட்சியை விட்டு அஃபீஷியலாக நீக்கப்பட்டவங்க. அஃபீஷியலா? ஆமாம், அதுதான் கேட்குறாரு அவர். இவர் சொல்லிட்டு நீக்கிட்டேன்னா நீக்கிருந்தா முடிஞ்சிடுச்சு. அது அவர் தான் பழனிசாமி சேலஞ்ச் பண்ணியிருக்கார் கோர்ட்டில். ஓபிஎஸ் அண்ணன் 4 பேர், வைத்திலிங்கம், அப்புறம் மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் 4 பேரும் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணது ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது, சிவில் டிஸ்பியூட்டில். இல்லை நான் ஒரு டிஃபர்மேஷனை போட்டேன், நீ யார் என்ன எடுக்கிறதுக்கு, தப்பு கண்ணியம் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ தப்பு அப்படின்னு சொல்லி போட்டேன். நான் சேலஞ்சே பண்ணலை. ஏன்னா யாருக்கும் உரிமை இல்லைங்க, கட்சியிலேருந்து எடுக்கணும்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும், அடிப்படையே தவறு. எதுக்கு நீ சரி நீ எடுத்துகிட்டே வச்சுக்கோப்பா, நான் உன் கட்சியிலே இல்லை, இந்த கட்சியில் நான் இல்லை, உன் கூற்றுப்படி இல்லை, ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். அதனால் என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் உனக்கு அருகது கிடையாது. ஏன் தெரியுமா? யாருக்குமே மனுஷனுக்கு ஏன் தெரியுமா? இந்த நாட்டினுடைய சிட்டிசன், இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டில் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்பதற்கு அவன் தகுதி உள்ளவன். இதுதான் சட்டம். கட்சிக்கு அவர் தலைவர் இல்லைங்க, கட்சிக்கு அவர் ஹெட் சார். கட்சியில என்ன முடிவு எடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். இதை ஒரு வக்கீலை வச்சு டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்லி பார்த்தாங்க, லாயர் அருமையாக பதில் சொல்லிட்டாரு. கட்சியில் மெம்பராக இருக்கணும், கட்சியில் பொசிஷனில் இருக்கணுன்ற அவசியம்லாம் தேவையில்லை. ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறதுக்கு, கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதுக்கு, ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு பிரஜையாக இருந்தால் போதும், சிட்டிசனாக இருந்தால் போதும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வா தலைவா. ரோட்டில் போகிறவரெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினா நீங்கள் பேசுங்க சார், ஒருங்கிணைன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன், நான் வந்து ஒருங்கிணைக்கிறேன், நாங்கள் ஒரு டீமாக ஒருங்கிணைப்போன்றது அவங்களே அதை விரும்பலையே. இதெல்லாம் யாரையா பிடிச்சி நான் வாலண்டியாக கிஸ் அடிக்க போகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறேனே. நான் எப்படிங்க சொன்னேன், நாங்களாக ஒருங்கிணைக்கிறோம், நாங்களாக கட்டிக்கிறோம், இந்த கட்டிப்பிடின்னு கமலஹாசன் படம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் யார்கிட்ட போய் சொன்னோம்? நாங்கள் என்ன சொன்னோம்? அந்த லெட்டரை முதல்ல படிச்சுட்டாவது கேள்வி கேளு மார்ஷல். லெட்டரை தான் படித்தேன். என்ன படித்தேன்? நாங்கள் உங்கள்கிட்ட வரோம், ஒருங்கிணைப்பு சம்மந்தமாக பேசுகிறோம், உங்கள் கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கேன்.
தப்பாக என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கள் என்ன நாங்கள் ஒருங்கிணைஞ்சு தான் இருக்கோம். நீங்கள் யாரோ எதுக்கு நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கணுன்றாரு மார்ஷல். திருப்பி தப்பு பண்ணுற. யார் ஒருங்கிணைங்க இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி. யாரோட ஒருங்கிணைச்சிருக்காரு? எல்லா நிர்வாகிகள் கூடவும் இருக்காரு, எல்லா தொண்டர்கள் கூடவும் இருக்காரு. நீக்கப்பட்ட உங்க 4-5 பேருக்கு கூட தான் இல்ல, மற்ற எல்லாரும் அவருக்கு ரொம்ப நேரமா இல்ல ஜெயக்குமார் இல்ல ரொம்ப நேரமா நீ வாயை கிளறிக்கிட்டே இருக்க. நான் என்ன சொல்றேன் நல்லா கவனி. உங்ககிட்ட அஸ்திவாரம் இருக்கு, பெரிய பில்டிங் இருக்குது, எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஜாலியாக இருக்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்போ என்னென்னா அஸ்திவாரம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ நினைக்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னு. இப்போ பிரச்சனை என்ன அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல்வி, தொடர் தோல்வி. 40 போச்சு. 15 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு சொன்னார்ல அதுக்கு முதல்ல. 40 சீட்லேயும் 0 அங்கே நாடாளுமன்றத்தில். அப்புறம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, பட்டா இருக்குது, கிட்டா இருக்குதுன்னா என்ன சொல்லு? எல்லாம் தோத்துக்கிட்டே போனால் இந்த கட்சி எப்படி தாங்குவோம், தொண்டர்கள் எப்படி தாங்குவாங்க? சரி, எல்லாம் ஒன்றிணைஞ்சு இருந்தீங்க. அன்னைக்கே 18 தான் சார், இன்னைக்கு 19 சார். என்ன இவர் தனியா இருந்து 19 வாங்கியிருக்காரு. என்ன பார்த்து ஓபிஎஸ் இருந்தப்ப எல்லாரும் இருந்தப்ப 18% வாங்கிட்டாரா? 19 அவர் 1% கூட வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கிட்டார்ல, அதிமுக வளர்த்துருக்காரு பார்த்தீங்களா? வளர்த்துருக்காருல. 19% எழுதி அது எப்படி ரெக்கார்டில் இருக்கும்ல, எழுதி எடுத்துகிட்டு போய் பாராளுமன்றத்தில் காமிக்க சொல்லு. என்ட்ரன்ஸில் பழனிசாமி 19 வாங்கியிருக்காரு உள்ள விடுறான் அப்படின்னு விட்டுருவான். முன்னேற்றமா இல்லையா? நான் கேட்டதுக்கு மாத்திரம் பதில் சொல். 19 எடுத்துட்டு போய் பாராளுமன்றத்தில் நின்றா உள்ள விட்டுருவானா? சட்டமன்றத்தில் 19 வாங்கியிருக்கு பாருங்க அப்படின்னா உள்ள விட்டுருவானா? ரெட்டையில இருக்கு பாருங்க அப்படின்னா உள்ள விட்டுருவானா? ஜெயிக்கிறது சர்டிபிகேட் உனக்கு எங்க பைத்தியகாரத்தனமா இருக்குது. இந்த கணக்கை திமுக ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் உட்காந்து. 19%, 19%, 20%. 7.5 நிற்கிது சனி. அங்கங்கே 19, 20க்கு போகிறது. அது சொல்லும் முதல்ல நீ 19 தான் 20 தான். ஜெயலலிதா அம்மாவும் தோத்துருக்காங்க சார். அதாவது யாரும் தோத்துருக்காரு சார். ஒரு ஆளை ஜெயலலிதா அம்மா தோத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே என்னை மறந்து ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு இருந்தபோது என்னையும் மறந்து தலைவரும் அம்மாவும் தோத்துருக்காங்கன்னே செருப்பால் அடிக்கிறோன்னேன்ட்டேன். அப்படியே ரெக்கார்டாக இருக்குது. ஓப்பன் நேரில் போயிட்டு செருப்பு கழட்டி அடிக்கிறேன் சொன்னவன் அதிமுக ஆதரவாக பேசணுவேன். உங்களை மாதிரி நெறியாளர் இல்லை, அது விடுங்க. அவன் பேசுனானு உன்னை செருப்பாலே அடிப்பேன்னு சொன்னான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் தலைவர்கள் மாத்திரம் அல்ல, ஒரு தோல்வியை மீட்டெடுத்தவர்கள், ஒரு தோல்வியை எதிரி கொடுத்ததை திரும்பவும் பரிசாக அவர்களுக்கே கொடுத்தவர்கள். 96, 2001 2 எலெக்ஷன் எடுத்துக்கோ, 91 எலெக்ஷன் எடுத்துக்கோ, இப்படிலாம் மாறும். 4 சீட்டு ஏடிஎம்கே வந்துச்சு. திரும்பி விடாமுயற்சி, அத்தனை வழக்குகள், குற்றவாளின்னு சொன்ன பின்னாடி கூட குனுகா அடுத்த தேர்தலில் ஜெயிச்ச சரித்திரம் அம்மாவை சாரும். வெற்றி தோல்வியை எகைன் திரும்ப கண்டே பழக்கப்பட்ட மாபெரும் தலைவி அம்மா. தோல்வியே கண்டிராத தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அம்மா தோத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல மார்ஷல். நீ யாரோட கம்பேர் பண்ணுறது? என்ன போய் அம்மாவோட கம்பேர் பண்ணுவீங்களா? எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட கம்பேர் பண்ணுவீங்களா? தெய்வங்கள் சார். எனக்கு கடவுள் இல்லை. நான் கடவுளாக மதிப்பது எம்ஜிஆரையும் அம்மாவையும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தப்ப ஐயா வீரமணி, அண்ணன் வீரமணி சொன்னார், கடவுளை நாங்கள் பார்த்ததில்லை, அம்மா உருவத்திலே கடவுளை பார்க்கிறோம்னு சொன்னார். இல்லை, எனக்கு வந்து நிரூபிச்சு காட்டுங்க. இந்த பிளவுனால தான் அதிமுகவில் ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குங்க. இல்லை, புலாவும் இல்லை, பிரியாணி இல்லை, சிக்கனும் இல்லை, எல்லாமே இல்லை தான், கரெக்டு தான். அப்புறம் ஏன் தோக்குறீங்க சார்? திமுக மேல அபிப்பிராயம் அதிகமாக இருக்கும், திமுக மேல மற்ற கட்சிகள் மேல ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஓ, அதனால தான் இப்போ விக்கிரவாண்டியில் நிற்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? திமுக மேல அதிகமாக அளவிலா அன்பு பொழிகிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சார், அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்க ஒத்துக்கலாம். அந்த பலவீனம் பிளவுனால தான் வந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அதை எப்படி ஒத்துக்கிறது? எந்த பிளவுல? ஏதோ 3 அணியா பிளந்துருக்குன்றீங்க. ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா, பிளவா இருந்ததுன்னா சார், நீ ஒன்னா இருந்ததை விட இப்போ ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காரு சார். ஐயோ கருமமே, அதை எடுத்துட்டு போய் விட்டா பாராளுமன்றத்துல விடுவோமா? இல்ல, நான் எதுக்கு கேட்க வரேன்னா வளர்ந்துருக்காருன்ற. ஒன்னா இருந்தப்பே கம்மி. நான் என்னத்த பேச, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னா. ஆளு வளர்ந்து ஒன்றும் கிழிக்க போறது இல்லை, அறிவு வளரணும். நான் கேட்டுட்டு 21% பாராளுமன்றத்துள்ளார போய் காமிச்சா உள்ள விடுவானான்னு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. எங்கன்னு ஒன்று 21% வாங்கிட்டா என்ன? இப்போ எவ்வளோல இருந்துச்சு தெரியுமா ஐடிங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 42% அம்மா இருக்கப்போ அது அப்படியே இறங்கி வந்து 34% நின்றுச்சு. 22 வாங்கிட்டோம். முன்னாடி 21 இருந்தது, 20 இருந்தது, 19 இருந்தது. என்னங்க சர்க்கஸ் இது? அசிங்கமாக இல்லை இதெல்லாம்?
தோக்கிறத தோத்துட்டு டெபாசிட் போகிறது போயிடுச்சு. அண்ணாமலை அப்படியே மைக்கை வச்சு கத்துறாரு. இந்த மானங்கட்ட பொழப்பு ஏடிஎம்கேக்கு இந்த கட்சியை அழிஞ்சு போயிடும். 3வது இடத்துக்கு வந்துட்டீங்க. கோயம்புத்தூரில் 10 இடத்துல டெபாசிட் பிடிச்சி கட்சியாட நடத்துறீங்க. நீங்கள் செயல்பாட்டில் நாங்கள் தான் ஒன்று, நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு. அசிங்கமாக இல்லை மார்ஷல்? என்றைக்கா அதுக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இப்படிலாம் யாராவது பேசியிருக்காங்களா? தமிழிசையே பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். என்ன விட்டு விழுக்கிறாருங்க அவர்? ஏன்னா இந்தளுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது. அதாவது போன 2 வருஷமாக அவங்கள நான் நிறைய பேட்டி எடுத்திருக்கேன். எல்லா பேட்டியிலையும் நீங்கள் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், ஓபிஎஸ்ஸே எடப்பாடியை விட்டாலும் நான் எடப்பாடியை விடுறதில்ல. இன்றைக்கி நான் எடப்பாடியையும் இணைச்சி அதிமுகவை ஒன்றுபடுத்த போகிறோம் அப்படின்றீங்க. என்னது? அதாவது மார்ஷல், நீங்கள் ஒரு நல்ல மெமரி வச்சு அருமையான கேள்வி கேட்டீங்க. இதை நான் சொன்னது உண்மை தான், நான் மறுத்து பேச விரும்பலை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு நிலம்பன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 இடத்துலையும் 0 ஆகிட்டு கட்சி டெபாசிட்டெல்லாம் இழந்து போகிற நிலைமை ஏற்பட்டோடனே எங்கேயுமே பயணம் செய்ய முடியல என்னால். அப்படின்னா என்ன மாதிரி இருக்க நிர்வாகிகளால், என்ன சார் இப்படி டெபாசிட் போயிட்டு இந்த கட்சி இப்படி போயிடுச்சே சார், தலைவர் வளர்த்த இயக்கம் சார், அம்மா வளர்த்த இயக்கம் சார், இப்படி எல்லாரும் சண்டை பண்ணிட்டு இப்படி ரோட்டில் நிற்க வச்சிட்டிங்களே சார் அப்படின்னு தொண்டர்கள் குமுறுகிறார்கள். கண்ணில் தண்ணி வருதுன்னு சொல்ல மாட்டேன், ரத்தம் வரும். ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து ஃபோன் பண்ணுறார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறார். நம்புறீங்களா? கேன் யூ பிலீவ் திஸ்? அவன் வீட்டில் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சான். ஒரு கட்சி தோற்றத்துக்காக இன்னொரு ஆள் காலை கிழிச்சிக்கிறான். இது ஒரு காலத்தில் தலைவர் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடர்பாடுகள், ஏதாவது கொஞ்சம் சரிவு ஏற்பட்டால் கூட இப்படிலாம் சரித்திரங்கள் உண்டு. அம்மா சிறையில் இருந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 370 சொச்சம் பேர் அவர்கள் வந்து தன்னை மாய்த்து கொண்டார்கள். அவங்களெல்லாம் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நிதி கொடுத்தது அம்மா. வெளியில் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நிதி கொடுத்தார்கள். அவங்க ஜெயிலில் இது கன்விக்ஷன் ஆனப்போ அந்த நிலைமை ஏற்பட்டது. இது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு தொண்டன் தாங்க முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. இப்போ நாளைக்கு காலையில் நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இங்கே வந்து அமைப்பு செயலாளர் ஆகணும், இல்லை கொள்கை உறுப்பு செயலாளராக கண்டினியூ பண்ணணும்னு ஏதாவது இந்த பதவிக்காக அலையிறான் பாருங்கள். அவன் வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நான் பழனிசாமி விடமாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அது பிரச்சனை இல்லை மார்ஷல், கட்சி போயிடுச்சு. இந்த கட்சி இருந்தால் தான் நாளைக்கு ஏதாவது நம்ம சொல்லிக்க முடியும். என்னைக்காவது அண்ணாவையே யாருன்னு கேட்பானுங்கன்னு சொல்லி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சு அண்ணா படத்தை கொடியில் போட்டார். நான் மறந்துடுவான்னு சொல்லி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். முடியல எங்களால். அதனால தான் வேறு வழி இல்லாமல் அதுக்குன்னு எடப்பாடி பழனிசாமி செஞ்சதப்பெல்லாம் ஒத்துக்கிறீங்க. நீங்கள் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி. எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் எங்கள் லெட்டரில் சொல்லியிருக்கோம். அதை தான் டிவி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எல்லா சேனல்லையும். அதை மாத்திரமே மறப்போம் மன்னிப்போம்ன்ற வார்த்தையை நான் பெரிதும் போற்றி வணங்குகின்ற மீடியா அதை பண்ணிச்சு, மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி. சார் எத்தனையோ சார் அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ அசிங்கமாக பேசினார், விட்டாரா? டயர் நக்கினார். அப்புறம் என்ன சொன்னார்? இவெல்லாம் என்ன ஃபினான்ஸ் வரும், இவெல்லாம் சிஎம்ஐ என்ன போகிறான்னு கேட்டார். இல்லை நியாயமா அப்படின்னு கேட்டார். அதை மறந்து மன்னிச்சு அன்புமணி ராமதாஸோட பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேரலையா? சொல்லுங்கள் சார். துரத்தி அடிச்சிங்களா தேமுதிகவா? அதே தேமுதிகவை போய் தேடிட்டு போய் அவங்க வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் கூப்பிட்டு வந்து பிரேமலதா விஜயகாந்த் உட்கார வச்சு மரியாதை கொடுத்து அவங்களோட சேரலையா? இப்போ புகழேந்தி பேசுகிறதால மற்றவங்க பேசுகிறதால அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. இப்போ கட்சி வெரி இம்பார்ட்டன்ட், அதை தான் நீங்கள் பார்க்கணும். யார் துட்டுவார்கள் துட்டுட்டும் போற்றுவார்கள் போட்டுட்டுன்னு வேறு வழி இல்லை. இல்லை சார், அவர் வந்து நீங்கள்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை அப்படின்றாரு. நீங்கள்லாம் ரொம்ப பிலோ, நீங்கள்லாம் உங்கள் பற்றி என்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படின்னு பத்திரிகையாளர் கடிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிறக்கும்போது அத்தானி அம்பானி டாட்டா நாங்கள்லாம் ரொம்ப கூலி தொழிலாளி, கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க, தனியாளாக பிழைக்கிறதுக்கு பெங்களூர் போனேன். இப்படி தான் கஷ்டப்பாவும் அவர் சொல்கிறது நியாயம் தானே. பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து பர்டிகுலராக அவருக்கு சேலம் விழுப்புரம் எல்லாம் பிழைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. நானும் ஒரு சாதாரண ஆள் தானுங்களே. கேசி பழனிசாமி சாதாரண ஆள் தான், பாவம் எக்ஸ்எம்பின்னு ஒன்று வந்துருச்சு. அவரும் சாதாரண ஆள். ஜெயசிட்டி பிரபாகரனும் எக்ஸ்எம்எல்ஏன்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் கண்ணுக்கு நாங்கள் ரோட்டில் போகிறவங்களாம் இருக்கட்டும், ரோட்டில் போகிறவங்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து போகின்ற மக்களாக அவர் கண்ணுக்கு காட்சி அளிக்கட்டும். அவங்க தான் இங்கே வேணும். அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை சார். அவரை முதலமைச்சராக பண்ணவங்களே பார்த்து ஏதோ குறைக்கிது மேலே நாயின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்றைக்கி கூட அந்த அம்மா கேட்கல, நான் தான் கேட்டேன், கோவம் வந்து. அதனால் இதெல்லாம் அந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி அரசியலில் சகஜமாப்பா அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க நீங்கள்?
ஒருங்கிணைன்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் வரவேற்பு என்னுடைய வரலாறில், என்னுடைய அரசியல் நாட்களில் படிப்படியாக முன்னேறியதில் இப்போ தான் மக்கள் எவ்வளவு தூரம் பார்க்குறவங்க பூரா, தொண்டர்கள், மக்கள், எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட, சார் எப்படியாவது ஒருங்கிணைச்சிருங்க சார், அதிமுகவுக்கு ஒரு லைஃப் வேணும் சார், விட்டுறாதீங்க சார்னு தொடர்ந்து அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சரி, வியாழக்கிழமை ஓபிஎஸ் நிர்வாகிகள் கூட்டம்லாம் போட்டிருக்காரு, கலந்துக்கிறீங்களா? இப்படி அதாவது உனக்கும் பொழுது போல் இப்படி வந்து கேமரா பிடிச்சிட்டு வந்து ஓபிஎஸ் கூட்டத்துக்கு போவீங்களா அப்படின்னு. சார் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இல்லை சார், நான் எதுக்காக யூஆர் கரெக்ட். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஓபிஎஸ்ஐ தலைவராக ஏற்று ஏடிஎம்கேல அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். ஸ்ட்ராங்காக நின்று 1000 பேர் பேசலாம். என்ன மாதிரி பதில் சொன்னவனும், களத்தில் கூட ஃபீல்டில் கூட இறங்கி வேலை செஞ்சவரும் அங்கே இந்த அளவுக்கு இருக்கலாம், என்னோட ஈக்குவலாக இருக்கலாம், நானே முதன்மையானவனாக கூட இருக்கலாம். அப்படிலாம் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய தலைவர் ஓபிஎஸ்ஸை தேடி தான் மற்ற கட்சிகள் வரணும்னு நான் நினச்சேன். அது நடக்கலை. என்னோடய தலைவர்னு சொல்கிற ஓபிஎஸ் பிஜேபி பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனைங்க. கொள்கை ரீதியாக எனக்கு பிரச்சனை ஒத்துக்க முடியாது. நீங்கள் வந்து அண்ணாமலையை தலைவராக பண்ணுறதுக்கு என்ன நான் உங்களுக்கு கூட பயணம் பண்ணல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய தலைவர் பின்னாடி தான் அண்ணாமலையிலிருந்து எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன நடந்துச்சு? அவர் சொல்கிறது தான் கேட்குறாங்க. அவர் அதிமுக திட்டுறாரு, இவர் வேடிக்கை பார்க்குறாரு. அதிமுக ஒழிஞ்சு போகுன்னு சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ அதே ஓபிஎஸ்ஸையும் தானே சேர்த்து ஒருங்கிணைக்கணுன்றீங்க, பாஜக கூட இருக்கிற ஓபிஎஸ். சரி, இப்போது இது இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதெல்லாம் கரெக்டு தான். இல்லை சார், உள் சிக்கல்களை பேசணும்ல. உள் சிக்கல் அவன் கூடி உட்காந்து பேசும்போது இதெல்லாம் இந்த கொள்கை ரீதியான முடிவுகள்லாம் எடுக்கும்போது, இப்போ சப்போஸ் பழனிசாமி ஓபிஎஸ் அண்ணனை மீட் பண்ணுறார் வச்சுக்கோ, மேடம் அம்மாவும் சின்னம்மாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ உட்காந்து பேசும்போது கொள்கை முடிவா யார் பின்னாடியும் போகிறது வேணாங்க, நமக்கு தலைவர் அம்மா தான், ஆகவே அந்த கட்சியில் அவங்க தலைவர் அம்மா தான் இருப்பாங்க, அப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. இத்தனை வருஷமாக ஓபிஎஸ் கூட இருந்தீங்களே, சொல்லவே இல்லைங்களா நீங்கள்? எத்தனையோ தூரம் சொல்லியாச்சுங்க. அந்த கதை வேணாங்க, பேசி அங்கேருந்து இப்போ தேனியை விட்டுட்டு போகாதீங்க, ரவீந்திரநாத் அங்கேயே நிறுத்துங்க, அந்த எம்எல்ஏ உசிலம்பட்டின்னு சொல்லிட்டார், நானும் சொல்லிட்டேன். அவர் போய் தேனியில் நின்று தான் அவரோட சொந்த முடிவுங்க. நின்னாரு, தோத்துட்டார், வந்து இப்போ ஓட்ட சொல்லிட்டு இருக்கார் அவர். சசிகலா அவர்கள் என்னோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு திடீர்னு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது நீ என்ன பண்ணுறடா மார்ஷல், ஒரு லீடராக சொல்லி என் வாயிலிருந்து ஏதாவது சொல்லிட்டு நீங்கள் ஆசை நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், என்ட்ரிக்கு வரட்டும், என்ட்ரி இல்லாமல் வரட்டும், கண்டினியூஸாக வரணும், தினம் பேசணும், தினம் வெளியில் வரணும், தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்கணும். ஃபீல்டில் போகிறதுனா ஃபீல்டில் போகணும். ஆகவே நான் வந்து ஒருங்கிணைப்பேன்னு எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் அப்புறம் தான் சொல்கிறோம். இட் இஸ் ட்ரூ அப்படின்னா, இஃப் இட் இஸ் ட்ரூன்னு உண்மை என்ன சொன்னால் அவங்க கூப்பிட வேண்டியதான் ஃபோன் பண்ணி. அவங்க உங்களுக்கு கூப்பிடணுமா? இல்லை, எங்களை இல்லை, நீ பைத்தியமாப்பா, நீ நான் ஃபோன் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடணும். இல்லை, அவங்களுக்கு அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டார். அவர் சொல்லிட்டு போறாருங்க, பப்ளிக் தெரியுற மாதிரி. யார்கிட்ட யார் சார் யாருக்கு இல்லை, இது ஆடுபுலி ஆட்டம் இல்லை. என்ன தெரியுமா, பப்ளிக்காக தெரியணும், மக்களுக்கு புரியணும், அவங்க கூப்பிடணும், நேராக ஃபோன் எடுக்கணும், கூப்பிடணும், பழனிசாமியை கனெக்ட் பண்ண சொல்லுவார சொல்லணும், ஓபிஎஸ்ஸை கனெக்ட் பண்ண சொல்லுவார சொல்லுங்க. நீ உட்காந்துட்டு ஒருங்கிணைப்பேன்னா என்னத்தை ஒருங்கிணைப்பு? இப்போ லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாத்த விட சீனியர் அவங்க தானே, சசிகலா அவர்கள் வயசில் சொல்கிறேன். நான் மாத்திரம் என்னங்க சொல்கிறேன், அவங்கள தாங்க கூப்பிட சொல்கிறேன். இல்லை, அவங்க ஓபிஎஸ் போய் பார்க்கலாமே. யார் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பார்க்கல, அவர் இன்ன வரைக்கும் பார்க்கல. ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்கிற அந்த 3 பேர். நான் வந்து சிலதை உண்மையாக தான் சொல்லுவேன். அவர் ஃப்ளெக்சிபிள், ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி நல்ல தலைவர் கிடைக்கவே மாட்டாங்க என்னோட அனுபவத்தில். மரியாதை கொடுத்து பேசக்கூடியதில் மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் அல்ல. அவரை நீங்கள் வந்து போயஸ் தோட்டத்துக்கு போய் இந்த கட்சி ஒன்றாவது வாங்கின போகலன்னா வந்துடுவார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்துலாம் வேண்டாம், அவர் புறப்பட்டு வந்துடுவார். அவங்க கூப்பிடணும், அவங்க பார்க்கணும், அது அவங்க தான் முடிவு செய்யணும். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க 5-6 வருஷமாக. அந்த இடத்துக்கு அவங்க இறங்கி வரணும். இப்போ நாங்களும் தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்கன்னு உதவியாளர் சொல்லிட்டாரு, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அம்மா கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பழனிசாமிக்கு அனுப்பிச்சிட்டோம்.
எல்லாம் சேர்ந்தா தான் இந்த கட்சி ஜெயிக்க முடியும். எத்தனை தடவைக்கு சொல்கிறது, கேவலமாக இருக்குங்க. இல்லை அதுக்கும் இப்போ ஒரு இதுக்கு இறங்கி வந்திருக்காங்க. கேசி வீரமணி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ், சசிகலா மற்றவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்தால் பரிசீலிப்போம் அப்படின்றாங்க. யார் தலைமையை ஏற்றுட்டு வெளியே வந்தா? எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்தால் பரிசீலிப்போம். ஏற்றுக்க தயாராக இருக்கு. யார் ஏற்றுக்க தயாராக உட்காந்து பேசுவோம் சார். அவங்களோட ஒரே டிமாண்ட் அதுதான் சார். அவர் யாருங்க சொல்கிறது? இப்போ நான் கேட்பேன்ல, அவர் எப்போ வந்தார் எப்படி வந்தார் எனக்கு தெரியல. வீரமணி என் நண்பர் தான் அவர் எல்லாரும் ஏற்று விட்டு உள்ள வரணும். யாருக்கு சொல்கிறது? ஏன் அன்றைக்கி சொல்லியிருக்கணும். சின்னம்மா முதலமைச்சராக அறிவிச்ச அன்றைக்கி எல்லோரும் ஏற்றுக்கிட்டாரா கேளுங்கம்மா, ஏன் அவசரப்படுறீங்க சொன்னார். அன்றைக்கி சொன்னாரா சார்? அன்றைக்கி நல்லா இருந்துச்சு இல்லை, இன்றைக்கி நல்லா இல்லையா? ஏங்க நீங்கள் வேறு நீங்கள் விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடலை. அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நல்ல புள்ளிக்கு வந்தீங்க நீங்கள். மறைந்த புகழேந்தி, நான் புகழேந்தி என் பேர் கொண்டவரங்க, சட்டமன்ற உறுப்பினர். அவர் 93,730 வாக்குகளை வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 93,730 வாக்குகளை வாங்கியிருக்காரு. அடுத்தது முத்தமிழ் செல்வன், ஏடிஎம்கே கேண்டிடேட்டு, ஒரு 9,000 சொச்சம் தாங்க டிஃப்ரெண்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா 84,157 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் 9,000 டாட் டிஃப்ரெண்ட். இந்த நாடாளுமன்றத்தில் 7,000 தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நிற்க மாட்டேன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? நிற்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இடைத்தேர்தல்லாம் எப்படி நடக்கும்ன்றது ஊருக்கே தெரியும்பாங்க. அப்படியே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அப்படியா? நத்த விஸ்வநாதன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணை பொதுச் செயலாளர். அவர்கிட்ட கொஞ்சம் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆளுங்கட்சி இல்லாதப்போ இடைத்தேர்தல் நத்தத்தில் விஸ்வநாதன் ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்கார், தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வரலாறுகள் எக்கச்சக்கமாக அதிமுக உண்டு. மருங்காபுரி, மதுரை மேற்கு, இப்படிலாம். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எலெக்ஷன் காலத்தை 84,000 பேர் எங்கே போய் ஓட்டு போடுவான்? இப்போது உங்களை நம்பி போட்டோம்ல, ஏடிஎம்கே நம்பி, ரெட்டையை நம்பி 84,000 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. ரெட்டில் உங்கள்கிட்ட தானே இருக்குது. இப்போ 84,000 பேர்த்து எங்கே போக சொல்கிறீங்க? கட்சிக்காரன் கும்பிட்றான்ல, யார் பின்னாடி போகிறது? அங்கே இருக்க கட்சிக்காரர்கள் யார் பின்னாடி போய் வேலை செய்கிறது? அம்மா கர்நாடகாவில் லிஸ்ட்டு லேட் ஆகிடுச்சு ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு. என் லைனில் டைரெக்டாக வந்துட்டாங்க. புகழேந்தி ராத்திரி கொடநாடு வந்திருந்தீங்க, என்கிட்ட சொல்லலை, லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நேராகவே பேசுகிறாங்க. ஃபோனை போட்டு என் சன்னு தான் எடுத்து கொடுக்குறான். வீட்டில் போய் விண்டோ ஓரமாக நின்றுட்டேன் நான். நீங்கள் என்ன பொறுப்பு இல்லாமல் விளையாடுறீங்களா? அதை உங்கள் ஸ்பீடே இல்லையே புகழேந்தி. நீங்கள் அந்த இப்போ எலெக்ஷனில் நிறுத்தாமல் போயிட்டீங்கன்னா கேண்டிடேட்ஸை லாஸ்ட் டேட் ஆகிட போகுது. நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இல்லைம்மா, சுப்ரீம் கோர்ட் இப்போ தான் உத்தரவு போட்டு, அதெல்லாம் நான் கேட்க தயாராக. லிஸ்ட்டை கொடுங்க சாயங்காலத்துக்குள்ளே. பூங்குன்றன் வாங்கி உடனே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு பூங்குன்றன் இருக்கார், கேளுங்க ஃபோன் பண்ணி. ஈவினிங்குள்ளே நமது விஜயாருக்கும் டிவிக்கும் கொடுங்க, ஜெயா டிவிக்குன்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லி லிஸ்ட்டு உடனே கொடுங்க. ராத்திரி இருந்தீங்க, அதை பற்றி பேசலை, இப்போது லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரே சத்தம். அப்போல்லாம் ஃபேக்ஸ் தானே எங்களுக்கு கொடுத்து இது பண்ணதுக்கு நிறுத்துங்க. நாங்கள் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க வார்த்தைகள், அதுதான் நான் அறிவுபூர்வமாக நான் எடுத்துட்டேன். ஆளும் வரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சிட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க இந்த செயல் வீரர்கள் இருக்காங்கல்ல, கட்சி கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யார் பின்னாடியாவது போயிடுவாங்க. மார்ஷல் பலம் எழுந்துருவான், சும்மா இருக்க முடியாது. அதுக்காக சும்மா இருக்க முடியாது அவரால். அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் வேறு கேண்டிடேட்டு கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. எப்படி ஒரு தேர்தல் களத்தில் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? அவங்க தே வில் ஃபாலோ தட், அவங்களோட பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லை? என்ன 84,000 ஓட்டு வாங்கி அந்த இடத்துல நிற்கலைன்னா என்னங்க அர்த்தம்? ஏங்க ஈரோடு பை எலெக்ஷனில் போய் நீங்கள் வண்டி மேலே நின்றுட்டு ஒரு நாட்டின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், அவரை ஒத்துக்கு ஒத்தவா தைரியம் இருக்கா, மான ரோஷம் இருக்கா, உனக்கு வேட்டியை மடித்து கட்டிக்கிறேன் வா, தைரியம் இருந்தா பேசுனது யார்? கழட்டிட்டு பிடிங்கிட்டு இருந்துச்சு எலெக்ஷன் கமிஷனு, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு சாதகமாக தானே இருந்துச்சு. ஸ்டாலினை ஒத்தைக்கு ஒத்த கூப்பிட்டீங்கல்ல, ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம நீங்கள் அராஜகம் பண்ணி அவங்க 5,000 கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் 2,000 கொடுத்தீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் அங்கே நடந்தது தானே. நான் ஒன்றுமே 10 பைசா காசு கொடுக்கலன்னு சீமான் மாதிரி சொன்னால் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ரைட்டு, சீமான் காசு கொடுக்கல நானே சொல்லியிருக்கேன். என்ன மார்ஷல் சொல்லு பாப்பா, இது என்ன நியாயம்?
அப்போது ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசுகிறான். பை எலெக்ஷனில் திமுக தந்தை பெரியாரின் பேரன் EVK இளங்கோவன் அண்ணனை கூப்பிட்டு நிறுத்தி அவரை கேண்டிடேட்டாக பண்ணி முழு பலத்தையும் இறக்கி பணத்தையும் இறக்கி ஓப்பனாக சொல்கிறேன், பயங்கரமாக ஜெயிக்க வச்சு காமிச்சதா இல்லையா? பெரியார் குடும்பத்துக்கு செஞ்ச பெரிய நன்றி கடனாக பார்க்குறேன் நான் அதை. அப்போ நீங்கள் இங்கே தேமுதிகவில் ஒரு கேண்டிடேட்டை விருதுநகரில் நிறுத்தி விஜயகாந்தோட சண்டை எங்கே கொண்டு போனீங்க மேலே? அவர் ஒருத்தர் தான் லீடிங்கில் போனார். அந்த பையன் போய் நெக்கா கொஞ்சம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இல்லைன்னா ஜெயிச்சிருப்பாருங்க. மக்கள் எதிர்பார்த்தாங்க அவர் ஜெயிச்சிருவார்னு. அப்போ அவருக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்டு போகலாமே. விக்கிரவாண்டியை ஒரு கூட்டணி கட்சிக்கு 5 சீட்டை கொடுத்தீங்க. யார் வராத நேரத்தில் வந்து இப்போ சேர்ந்து உங்களை மானத்தை காப்பாற்றிருக்காங்க. அவங்கள கூட்டு நீங்கள் கேண்டிடேட் நிறுத்துக்குன்னு அவங்களுக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்துருந்தா அவங்க நிறுத்தியிருப்பாங்களே. ஒரு சாதாரண தலைவர் இல்லை சார் கேப்டன் விஜயகாந்தம். பாமக பெல்ட்டு அங்கே போய் விருதாச்சலத்தில் நின்று ஜெயிச்சுட்டு வராரு. பாமக பெல்ட்டு ரிஷிவந்தில் போய் நின்று ஜெயிச்சுட்டு வராரு. அப்படிப்பட்ட கட்சி தானே. லாஸ்ட்டாக வரும்போது உடம்பு சரியில்லாத நேரம் இந்த துரோகம் பண்ண மாப்பா பாண்டியராஜன் கூட இந்த பொக்கையை வச்சுட்டு கொடுக்கறதுக்கு அலைமோதுறார். கூட்டம் அலைமோதுது. அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். விழுப்புரத்தில் நீங்களும் நிற்க மாட்டீங்க, கூட்டணி கட்சிக்கும் கொடுக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? அராஜகம் பண்ணுது திமுகம்பீங்க. அராஜகம் தான் பண்ணுது திமுக. திமுக இப்படி தான் பண்ணுது வச்சுக்குவோம். 2026 விட்டுலாமா? அராஜகம் பண்ணுது முடியலைங்க, ஆட்சி அப்படியே கொடுத்துருவோம்னு சொல்லிவிடுவோமா? நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொன்னிச்சாங்க ஒரு மரமண்டை. அது மாதிரி பண்ணிவிடுவோமா? ஏன் சார் வாயை கிளறீங்க? வயிறெறிஞ்சு போய் உட்காந்துருக்கோம் சார். நிற்கலன்னு ஒரு அறிவிப்பு வந்தோடனே அதிமுக தொண்டை வயிறெறிஞ்சு போயிருக்கான். ரீகன்சிடர் பண்ணி நிற்க வச்சா கூட நல்லாயிருக்கும் மார்ஷல். கட்சி போயிடும் மார்ஷல். 2வது இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு தேர்தல் முடிஞ்சு கொக்கரிக்க போகிறார் அண்ணாமலை. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பார்த்து தான் பயம். ஏன்னா 10 தோல்வி 11 தோல்வி 12 தோல்வின்னு ஆரம்பிச்சிருவாங்கன்னு எங்கள் பயத்துக்காக தேர்தலை புறக்கணிக்கிறார் பழனிசாமி. இதுதான் உங்கள் கேப்ஷனாக இருக்கட்டும். நோட்டாவுக்கு போய் போட சொல்லட்டுமா? 84,000 பேரையும் நோட்டாவில் போட சொல்லலாமா? எங்கே போய் போட சொல்லுவீங்க ஓட்டுகளை, வாக்குகளை? உங்கள்கிட்ட இருந்து பாமக வெளியே போயிடுச்சு. உங்களை ஒழிக்காம ஓடுறதுலேருந்து பாஜக உட்காந்துட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய எதிரி. இந்த பதிலுக்கு பழனிசாமி தான் சொல்லணும். அதெல்லாம் நியாயமா சொல்லுவோம். அதுதான் சொல்கிறேன் சார். எல்லோரும் ஒருங்கிணைஞ்சிருந்தால் இந்த மாதிரி நிலைமை வராது. ஸ்ட்ரெயிட்டாக எலெக்ஷனை போய் பார்க்கலாம். ஓபிஎஸும் வருவார் பிரச்சாரத்துக்கு, இந்த அம்மாவும் பிரச்சாரத்துக்கு வருவாங்க, சின்னம்மாவும். நாங்களும் போவோம் தானே சார் வேணும்னு சொல்கிறோம். தப்பாக பேசுகிறோமா? இதெல்லாம் விடுங்க. அப்போ பேசுகிறத இன்னமும் பழனிசாமிகிட்ட நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இறங்கி வாங்க, கீழே வாங்க. நீங்கள் நானும் ரோட்டில் தான் போனோம். அப்புறம் தான் அந்த கர்நாடகாவில் வந்து எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கீங்க. நானும் வந்து உங்கள் ஊரில் எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கேன். ஏன் நல்லது கெட்டது அவர் கெட்டது நல்லது கெட்டது இருந்திருக்கோம். எல்லாமே ரோட்டில் தான் நடந்திருக்கு. ஆகவே நான் பாலம் பழனிசாமி அன்பாக சொல்லுவோம். ரோடு பழனிசாமி அவர்கிட்ட ரோடு புகழேந்தியவர். தயவு செஞ்சு இறங்கி வாங்க. ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அது அப்புறம் பேசிக்குவோம். அதாவது சசிகலாவுக்கே அதிமுக இல்லை இல்லை இது சார், நீங்களும் நானும் பேசுகிறதையும் நாங்கள் எடுத்த முயற்சிகளையும் நானும் அண்ணன் ஜெசிடி பிரபாகரனும் பழனிசாமி எடுத்த முயற்சிகளையும் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும் என்பதை என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. என்ன நடந்தாலும் மக்கள் பார்வையில் இருக்கும். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. பொறுத்திருத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.